மலேசிய இந்திய உறவுகள் தற்போது வரலாற்று உச்சத்தில் இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசியா வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான நிகழ்வில் உரையாற்றிய அன்வார், மோடி தனது நெருங்கிய நண்பர் என குறிப்பிட்டதோடு தலைவர்களின் தனிப்பட்ட நட்பு இரு நாடுகளுக்கும் நடைமுறை முன்னேற்றமாக மாறி வருவதாக கூறினார். மலேசிய இந்திய வர்த்தகம் கடந்த ஆண்டு சுமார் 19 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் தொழிலாளர் தெரிவிப்பு போன்ற துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவடைந்து வருகிறது. பொருளாதாரத்தை தாண்டி சுற்றுலாவும் வளர்ச்சி அடைகிறது. இந்திய பிரஜைகள் மலேசியாவுக்கு வரும் முக்கிய சுற்றுப்பயணிகளில் ஒன்றாக உள்ளனர். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இந்திய சுற்றுப்பயணிகள் மலேசியாவின் கலாச்சாரம், உணவு மற்றும் இயற்கை அழகை அனுபவிக்க வருகிறார்கள். இப்படி உறவுகள் வலுப்பெறுவதால் பயண வசதிகள் எளிதாகி சுற்றுலா வருமானம் உயரும் என்றும் மக்களுக்குமான தொடர்புகள் மேலும் செழிக்கும் என்றும் அன்வார் குறிப்பிட்டார். ஸ்ரீகம்பாங்கானில் 10,000க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற ஸ்லாமாடத்தங் மோடிஜி எனும் நிகழ்வில் பேசிய போது அன்வார் அவ்வாறு கூறினார். மோடியின் 2 நாள் மலேசிய பயணம் வெறும் சம்பிரதாயமாக இல்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒத்துழைப்பை பிரதிபலிக்கிறது. தலைவர்களின் நட்பும் மக்களின் இணைப்பும் வலுப்பெறும் நிலையில் மலேசிய இந்திய உறவுகள் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திலும் புதிய வாய்ப்புகளை திறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சைபர்ஜியா யூனிவர்சிட்டியின் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.